பரபரப்பா ஏகப்பட்ட விஷயம் பேசுறாங்க. அதுல முக்கியமா உங்களை பத்தியும் பேசுறாங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு பேசினதா சொல்றாங்க. என்ன பேசுனீங்க? எப்போ சந்திப்பு நடந்துச்சு? சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன். சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன். சும்மா நீங்களா ஒரு சந்திச்சிருப்பாரா சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இல்ல ரஜினிகாந்த் அவங்க சந்திச்ச பிறகு நீங்க தம்பி ரஜினி என்ன பிஜேபி அவரை நான் அன்பு நிமித்தமா மரியாதை நிமித்தமா சந்திச்சேன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொன்றையும் நீங்களா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்து நீங்க தான் சொல்றீங்க வேட்பாளர் வேதாரண்யத்துல போடுறாரு அப்படின்னு. அப்ப நான் போட்டியிட போறது தனிச்சு போட்டிடுன்னு தெரியுது. கூட்டணி வைக்கிறவன் நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன். ஒருத்தரை சொல்லிருக்கீங்க. ஆனா 60 பேரை களத்துல விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்னவத்துக்காக காத்திருக்கேன். சின்ன வந்தவனா தீவிரப்படுத்திருக்கேன். என்னுடைய கனவை இன்னொரு கைகளில் வச்சு நிறைவேற்ற முடியாது. என்னுடைய பயணம் என்னுடைய கால்களை நம்பிதான் இருக்கணும். அடுத்தவர் கால்களை நம்பியோ அடுத்தவர் தோள்களையோ நம்பி பயணம் இருந்தா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் போக மாட்டாரு. எனக்கு ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றம் என்னுடைய கனவு இல்லை. எனக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்னுடைய கனவு. அப்படிங்கும்போது எனக்கு என் மொழியிலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. நீங்க போகும்போது பார்க்கலாம் இது தமிழ்நாடுன்னு சும்மா பேர் ஒப்புக்கு இருக்கு. தமிழ்நாடு இல்ல. அப்ப நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற பிள்ளைகள் போயிட்டு மறுபடியும் இந்த கட்சிகளோட போய் கூட்டணி போயிட்டு நான் சும்மா தான் பேசிக்கலாம். அது எதையுமே சாதிக்க முடியாது.